இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 34வது சங்கீதம் 3வது வசனம். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு சிறிய பையனை குறித்த ஒரு கதை. நீங்கள் இதை கேள்வி கூட பட்டிருக்கலாம். பெரிய ரவுடி மாதிரி தோற்றம் அளிக்கிற ஒரு பையன் இந்த சின்ன பையனை தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த சின்ன பையனும் எப்பவும் அவனுக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் வாழ்க்கையை அவனால் ஒழுங்காக வாழ முடியவே இல்லை. அந்த ரவுடி முன்னாடி போய் நிற்க கூட இவன் பயப்படுறான். ஆனால் ஒரு நாள் அந்த சின்ன பையன் டெலஸ்கோப் ஒன்றை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அந்த டெலஸ்கோப்பில் இன்னொரு முனை வழியாக பார்க்கும்போது அந்த ரவுடி ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஆகையால் இந்த சிறுவன் இனி இந்த ரவுடியை பார்த்து நான் பயப்பட போவதில்லைன்னு ஒரு முடிவெடுக்கிறான். நீங்களும் உங்கள் டெலஸ்கோப்பை திருப்பி உங்களை நீண்ட நாட்களாக பயமுறுத்திட்டு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அதை பெருசாக பார்க்குறீங்க. ஆனால் டெலஸ்கோப்பை திருப்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப குட்டியாக தெரியும். தேவனால் ரொம்ப சுலபமாக அதை சரி செய்ய முடியுங்கிறத உங்களால் விசுவாசிக்க முடியும். அது உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் போதை பழக்கமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், இல்லை பலவீனமாக இருக்கலாம். நீங்கள் அதை எதிர்கொள்ள முடியாமல் திறனற்றவர்களாக உணர்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றணும். தேவன் எவ்வளவு பெரியவர்ங்கிற சத்தியத்தை உணரணும். தேவன் யார் அப்படிங்கிறத எண்ணி அவரை நீங்கள் துதியுங்க. அவர் உங்களுக்குள்ள என்ன வைத்திருக்கிறாரோ அதை மேன்மைப்படுத்துங்க. தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து உங்கள் சூழ்நிலைகளை பாருங்கள். உங்களை எதிர்த்து எது நிற்கிறதோ அது உங்களுக்கு இணையானதே இல்லை. அது உங்களை விட மிக மிக சிறிய விஷயங்கள். இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா தாவீது கோலியாத்தை எதிர்த்தது போல உங்களால் கோலியாத்தை எதிர்க்க முடியும். மற்ற எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. கோலியாத்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு திகிலை உண்டு பண்ணான், பயத்தை உண்டு பண்ணான். ஆனால் தாவீதுக்குள்ளே அந்த பயம் வரல. ஏன்னா கோலியாத்தை விட பல மடங்கு சொல்ல முடியாத அளவு பெரிய தேவனை தாவீது அறிஞ்சு வச்சிருந்தான். டெலஸ்கோப்பை திருப்பி கோலியாத்தை பார்த்ததுனால கோலியாத்து ரொம்ப சிறியவனா தாவீதுடைய கண்களுக்கு தெரிஞ்சான். அதனால தான் ரொம்ப சுலபமாக வெற்றி பெற முடிஞ்சிச்சு. இன்றைக்கு நீங்களும் அதே கண்ணோட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை காட்டிலும் வலிமை உடையவங்க அப்படிங்கிறது தான் சத்தியம். தேவ தயவு உங்கள் கூட இருக்குது. உங்களால் மட்டுமே பெரிய ராட்சசர்களை வீழ்த்த முடியும். உங்களுக்கு எதிரான சக்திகளை காட்டிலும் உங்கள் பட்சத்தில் நிறைய சக்திகள் இருக்குங்கிறது அது நிச்சயமான உண்மை. ஏன்னா தேவன் உங்களுக்காக உங்கள் கூட இருக்கிறாரு, யுத்தங்கள் செய்கிறாரு. அதனால் வெற்றி நிச்சயமாக உங்களுடையது தான். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவிங்கப்பா. அமேன். அதை விட பெரிய தேவனாகிய உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. அமேன். எல்லா பிள்ளைகளுடைய கண்ணோக்கத்தையும் இப்பொழுது நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. அவங்க கண் முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினச்சி அதை குறித்து பயப்படுகிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா அந்த பிரச்சனைகள் உண்மையான நிலைமையை தெரிய வைங்க ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அமேன். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. அமேன். நீரப்பா மகா உன்னதமான தேவனப்பா. நீங்கள் எங்கள் எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கிறீங்கப்பா. எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா, எங்களை சுகமாக்குறீங்கப்பா. எங்களுக்கு ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா சவால்கள் மத்தியிலையும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும், நாங்கள் பயப்படுகிற எல்லா விஷயங்கள் மத்தியிலையும் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். இதுவரை எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பெரிதுபடுத்தி பார்த்துட்டோம் ஏசப்பா. ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே ஐயோ இதை எப்படி நான் சரி பண்ண போகிறேன், இதிலேருந்து எப்படி நான் தப்பு வைக்க போகிறேன், எனக்கு யார் உதவுவாங்கன்னு சொல்லிட்டு சோர்வாகி கவலைப்பட்டு புலம்பி எங்களுடைய வாழ்க்கையை
வேஸ்ட் பண்ணிட்டோம் ஏசப்பா. இப்போது நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்பா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எங்கள் முன்னாடி வந்தாலும் நாங்கள் டெலஸ்கோப்பை திருப்பி அதை பார்க்கும்போது அது ரொம்ப குட்டியாக தெரிய போகுதுப்பா. ஏன்னா நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் கூடவே இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் அப்பா எங்களை வழி நடத்துகிறீங்க ஏசப்பா. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறாருப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்கான யுத்தங்களை நீங்கள் எங்களுக்காக செய்கிறீங்க ஏசப்பா. உம்முடைய பலத்தையும் உம்முடைய சத்துவத்தையும் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறீங்க ஏசப்பா. இனி நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பார்க்குற பார்வை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகணும் ஏசப்பா. அமேன். கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொன்னீங்க ஏசப்பா. மரித்து போனவனை எழுந்து வா அப்படின்னு சொன்னீங்க ஏசப்பா. அந்த பிரச்சனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் பெரிய அற்புதமாச்சுது ஏசப்பா. சாதாரணமாக எல்லாரும் பயப்படுகிற பிரச்சனை, சாதாரணமாக எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப சுலபமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதமாக மாற்றினீங்க ஏசப்பா. தாவீது எல்லாரும் பயப்படுகிற ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணாம்ப்பா. அமேன். கோலியாத்தை குறித்து அங்கே நின்று எல்லாரும் பயப்படுறாங்க. சவுல் கூட, அந்த நாட்டின் ராஜா கூட பயப்படுறாரு. ஆனால் சிறு பையனாகிய தாவீது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எதிர்த்து நிற்கிறான். அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஒரு சிறிய கல்லை கொண்டு வீழ்த்துகிறான். இது எப்படி முடிந்தது? தாவீதுக்கு நீங்கள் எவ்வளவு பெரியவர், நீங்கள் எவ்வளவு வல்லவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுதுப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே மாதிரியான ஒரு தெளிவு வரணும்ப்பா. அம்மேன். அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், அடிமைத்தனமாக இருந்தாலும், கெட்ட பழக்கங்களாக இருந்தாலும், அப்பா குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், எதுவாக இருந்தால் கூட அது எல்லாவற்றையும் விட பெரிய சர்வ வல்ல தேவனை ஆராதிக்கிறோங்கிற உணர்வு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரணும்ப்பா. ஆமேன். நீங்கள் அந்த பிள்ளைகள் கூட இருந்து உதவி செய்கிறத அந்த பிள்ளைகளுடைய கண்கள் காணணும் ஏசப்பா. ஆமேன். இன்றைய ஜெபத்தில் அப்பா அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காதபடிக்கு ஆமேன் நீங்கள் கிருபையாக இந்த பிள்ளைகளுக்கு உதவுங்க ஏசப்பா. இனி அப்பா இந்த பிள்ளைகளை எதை குறிச்சும் பயப்படாதபடிக்கு உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் முழு மனசோடு வரணும்ப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இப்பொழுது நீங்கள் தொடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உங்களுடைய வல்லமை உள்ள உதவி செய்யும் கரம் அந்த பிள்ளைகளை தொட்டு அப்பா சுகப்படுத்துகிறதுப்பா, பலப்படுத்துகிறதுப்பா, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறதுப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும் ஏசப்பா. அமேன். இருதயத்தில் உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் இப்பொழுது நிரம்பணும் ஏசப்பா. அமேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செவனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.